டெஸ்ட் 5 பொதுத்தமிழில் 10ஆம் வகுப்பு இயல் 7, 8, 9க்கான டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அதுக்கான ஆன்சர் கீ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இன்னும் இந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணலன்னா டெஸ்ட்டுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். எவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சுப்போம். கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. சிலம்பு செல்வர் என அழைக்கப்படுபவர் மாப்போ சிவஞானம். MS சுப்புலட்சுமி தாமரை அணி விருது பெற்ற ஆண்டு 1954. MS சுப்புலட்சுமி தாமரை அணி விருது பெற்ற ஆண்டு எப்பனா 1954. பிள்ளையான் நன்மொழி என்று வாய்மையை கூறும் நூல் நற்றிணை. மாப்போ சிவஞானம் பிறந்த ஆண்டு ஜூன் 26, 1906. மாப்போ சிவஞானம் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு 1966. மாப்போ சிவஞானம் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு எப்பனா 1966. இரண்டாம் ராசராச சோழனின் பட்டங்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. கோப்பரகேசரி, திருபுவன சக்கரவர்த்தி. மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறும் நூல் சிலப்பதிகாரம். மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறும் நூல் எதுனா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்களில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் பொருந்தாது எதுனா பாலகாண்டம். நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவர் இளங்கோவடிகள். நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவர் யார்னா இளங்கோவடிகள். பெருங்குணத்து காதலால் என்று அழைக்கப்படுபவர் கண்ணகி. காருகர் என்பதன் பொருள் நெய்பவர். காருகர் என்பதன் பொருள் நெய்பவர். ஐநா அவையில் தமிழ்நாட்டின் செவ்வியல் இசையை பாடியவர் MS சுப்புலட்சுமி. மகசேசே விருது பெற்ற முதல் இசைக்கலைஞர் MS சுப்புலட்சுமி. மகசேசே விருது பெற்ற முதல் இசைக்கலைஞர் யாருன்னா MS சுப்புலட்சுமி. இந்திய அரசின் தாமரை செவ்வணி விருது பெற்றவர் பால சரஸ்வதி. இந்திய அரசின் தாமரை செவ்வணி விருது பெற்றவர் யாருன்னா பால சரஸ்வதி. தாமரை அணி விருதுன்னு கேட்டாங்கன்னா MS சுப்புலட்சுமி. தாமரை செவ்வணி விருதுன்னு கேட்டாங்கன்னா பால சரஸ்வதி. புறத்திணைகள் எத்தனை வகைப்படும்? 12 வகைப்படும். வெற்றி பூவின் வேறு பெயர் இட்லி பூ. பாடான் திணை பிரித்தெழுதுக கேட்டிருக்காங்க. பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க. இல்லை சரியானது எதுனா உழவு, ஏர், மண், மாடு. உழவு, ஏர், மண், மாடு. என் கதை என்ற நூலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம். சங்க இலக்கியத்தை பற்றி கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று கூறியவர் ஆர்னால்ட். செம்மை சான்றா காவிதி மாக்கள் என்று அமைச்சர்களை போற்றியவர் மாங்குடி மருதனார். தம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்யக்கூடாது என்று கூறியவர் ஆவூர் மூலங்கிலார். ஓர் அதிசய திறவுகோல் என்பது நாக்கு. பொய்மொழி கொடுஞ்சோல் என்று கூறும் நூல் நற்றிணை. கண்ணதாசன் எந்த நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார்? சேரமான் காதலி. ஆசிரியப்பாவிற்கு உரிய ஓசை என்னன்னு கேட்டிருக்காங்க. அகவல் ஓசை.
வீட்டை துடைத்து சாயமடித்தல் இவ்வடி குறிப்பிடுவது என்னன்னு கேட்டிருக்காங்க. இடையராது அறப்பணி செய்தலை. சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையும் அமைந்த பாவினம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அகவற்பா. எண்ணங்கள் என்ற நூலின் ஆசிரியர் எம்.எஸ். உதயமூர்த்தி. எண்ணங்கள் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா எம்.எஸ். உதயமூர்த்தி. ஞானபீட விருது தாமரை திரு விருது பெற்றவர் ஜெயகாந்தன். ஜெயகாந்தன் எழுதிய குறும்புதினங்களில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் பொருந்தாது எதுனா தியாக பூமி. ஜெயகாந்தன் எழுதிய குறும்புதினங்களில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க. தியாக பூமி. உன்னை போல் ஒருவன் என்ற புதினத்தின் ஆசிரியர் ஜெயகாந்தன். ஜெயகாந்தன் எழுதிய சிறுகதை தொகுப்புகளில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க. குருபீடம், யுகசந்தி, ஒரு பிடி சோறு, உண்மை சுடும், இனிப்பும் கரிப்பும், தேவன் வருவாரா, தண்ணீர் தாகம், காதலியின் கையெழுத்து. இதில் பொருந்தாது எதுனா தண்ணீர் தாகம், காதலியின் கையெழுத்து. நாகூர் ரூமியின் இயற்பெயர் முகமது ரஃபி. நாகூர் ரூமியின் படைப்புகள் எந்த இதழில் வெளியாகியுள்ளது? மீட்சி, சுபமங்களா, கொல்லிப்பாவை, குமுதம், புதிய பார்வை, குங்குமம். இதில் அனைத்துமே சரிதான். அடுத்தது இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. மெய்முறை, வேற்றுமை தொகை. வீரமா முனிவருக்கு சந்தா சாஹிப் வழங்கிய பட்டம் இஸ்மத் சன்னியாசி. தேம்பா கூட்டல் அணி என்பது எப்படி பொருள் தரும்னு கேட்டிருக்காங்க. வாடாத மாலை. தேம்பாவணியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 3615 பாடல்கள். தேம்பாவணியில் எத்தனை காண்டங்கள் எத்தனை படலம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 3 காண்டங்கள் 36 படலங்கள். வீரமாமுனிவர் இயற்றிய நூல்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. சதுரகராதி, பரமார்த்த குறுகதைகள், தொன்னூல் விளக்கம். இதில் அனைத்துமே சரிதான். ஒருவன் இருக்கிறான் என்ற கதை கலைமகள் இதழில் எந்த ஆண்டு வெளியானது? 1966. தீவக அணி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். தீவக அணி எத்தனை வகைப்படும்னா 3 வகைப்படும். வாய்மையே மழை நீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி உருவக அணி. யானை சவாரி என்ற நூலின் ஆசிரியர் பாவண்ணன். யானை சவாரி என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா பாவண்ணன். கல்மரம் என்ற நூலின் ஆசிரியர் திலகவதி. சிலப்பதிகாரம் எத்தனை காதைகளை உடையது? 30 காதைகள். சிலப்பதிகாரம் எத்தனை காதைகளை உடையதுன்னா 30 காதைகள். பாவின வளர்ச்சிக்கு வித்திட்ட நூல் சிலப்பதிகாரம். அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இளங்கூழ், இளம்பயிர், தயங்கி, அசைந்து, காய்ந்தேன், வருந்தினேன், கொம்பு, கிளை. இளங்கூழ்னா இளம்பயிர், தயங்கி, அசைந்து, காய்ந்தேன், வருந்தினேன், கொம்பு, கிளை. ஆப்ஷன் சி.